ஹாய் ஆல். வாரம் ஃபுல்லாக என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே வந்து மண்டெல்லாம் குழம்பு போயிடும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே போதுங்க. சனிக்கிழமையே எல்லாமே பிளான் பண்ணிவிடுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது, லஞ்சுக்கு இது, டின்னருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டே வந்து எல்லோரும் வீட்டில் இருப்பாங்கள்ல, அதனால தான். சண்டே எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். மற்ற நாள்லலாம் வந்து அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸு ஸ்கூலுன்னு ஓடிடுவாங்க. ஆனால் சண்டே மட்டும் தான் காலையில் ரிலாக்ஸாக இருந்து பொறுமையாக வந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வருவோம். அதனால தான் சண்டே எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. காலைல பூரியும் உருளைக்கிழங்கும் சுட சுட சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட ரெசிபி வேணால் கமெண்ட்டில் வந்து ரெசிபின்னு சென்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரெசிபி வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பூரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. ப்ரான் தொக்கும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கூட சாதம் ரசம் இருக்குது. ப்ரான் தொக்கு ரெடி ஆகுதோ இல்லையோ டேஸ்டிங் சொல்லிட்டு பாதி ப்ரானை கிச்சனில் நானே காலி பண்ணிட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமைக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பாதி காலி பண்ணுறவங்க. பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் போயிட்டுருந்தது. சைட் பை சைட் கேக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்குங்க. ஸ்பாஞ்ச் தான் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. என்ன கேக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி என் பர்த்டேங்க. அதனால தான் காலிலேருந்து எனக்கு பிடிச்ச ஐட்டமாகவே சமைச்சிட்ருக்கேன். கேக்கை கட் பண்ணிட்டு வெளில பானிபூரி சாப்பிட்லான்னு வெளில வந்தோம். கடைசியில் வந்து KFC உள்ள பூந்தாச்சு. ஏன்னா அந்த கடை கூட்டமாக இருந்தது. வந்து உள்ளே வந்தோடனே வந்து கிட்ஸ் காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்தாச்சு. கிட்ஸ் காம்போவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் பாப்கார்னு, அப்புறம் வந்து ஜூஸ் வந்துடும். கூடவே வந்து எக்ஸ்ட்ரா இந்த ரேப் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். கிட்ஸ் காம்போ கூட லூடோ கேமும் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்தா இந்த அவென்யூ 22ன்னு ஒரு ஷாப்பு பார்த்தேங்க. கிறிஸ்டின் வெட்டிங் கவுன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. செம சூப்பராக இருந்தது. வெளியில் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இந்த கடைக்கு தான் வரலான்னு நினச்சோம். இந்த கடை கூட்டமாக இருந்ததால் KFC உள்ள பூந்தாச்சு. பட் வரும்போது பார்த்தா அவ்வளோ காலியாக இருந்தது. சரி பானிபூரி சாப்பிட்டே ஆகணும்னு உள்ளே போயாச்சு. ஒரே ஒரு பானிபூரி மட்டும் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணோம். நம்ம ஊர்லலாம் தெருக்கு தெரு பானிபூரி கடை இருக்கும். சும்மா வெளியில் போனாலே பானிபூரி, சமோசா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் இங்கே போலன்ல எப்பயாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அதுவும் நம்ம ஊரில் இருக்க டேஸ்ட் மாதிரிலாம் இங்கே வராது. ஆசைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் எப்பயாவது ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாம். 6 பீஸ் பானிபூரியே வந்து இந்த ஊர் காசுக்கு 15 ஸ்லாட்டி, நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 350 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். இப்படி தாங்க என்னோடய பர்த்டேவும் சண்டேவும் போச்சு. உங்களுக்கு வந்து சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.